என்னங்க இது பாருவும் கமருதினும் வெட்டுன்னு வெட்டுறாங்க, வெறித்தனமாக சாப்பிட்றாங்க, நமக்கே வாய் ஊறுதுங்க. லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். போட்டு பொழக்கிறாங்க. யாரெல்லாம் மதுரையில் இருக்கவங்க காசி மயன் கடையில் வந்து சாப்பிட்ருக்கீங்க, மதுரைக்காரவங்களாம் அப்படியே கமெண்ட் போடுங்க பார்ப்போம். என்னங்க போட்டு ஒரு சுக்கா இது அதுன்னு போட்டு பொழக்கிறாங்க. புரோட்டா, சிக்கன் 65, லெக் பீஸு கடித்து உறிஞ்சி எழுக்கிறாங்க. எங்கே மதுரையில் போய் டேரா போட்டாங்கன்னு சொன்னாங்களா, ஃபுல் டேராவை போட்டு போஸ்ட் கொடுக்குறேன். இந்த பக்கம் அவன் மட்டன் எலும்பை வச்சு காட்டுறான், இங்கிட்டு புரோட்டாவை காட்டுது. அதுவும் காயின் புரோட்டா ரொம்ப பிடிக்கும் பாருக்கு. இந்த திவாரு கூடலாம் போய் சாப்பிட்டு பாருங்க, அது வேறு கடை. அது வந்து திவாருக்கு தெரிஞ்ச கடை. அது அந்த டீம் வந்தாங்கல்ல ஒருத்தங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச கடை. சினியா அது என்னவோ சேனல் நினைக்கிறேன். அவங்க வந்து அழைச்சிட்டு போய் தானே இப்போ பேட்டி எடுத்தாங்க. இது வேறு கடை. இது சரியான காசி மாயன் கடை. ஃபுல்லாக கறிகஞ்சி சொல்லுவாங்க இல்லை மதுரையில், கறிகஞ்சி, நல்லா கறிகஞ்சி அடிக்கணும் அப்படிமா இல்லை, அது மாதிரி கறிகஞ்சின்னு இல்லை, எல்லாமே இருக்குங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா தெரியும், தலைவன் தலைவி படம் பார்த்தீங்களா, அதில் சொல்லுவான் பாருங்க ஒரு லிஸ்ட்டு, யார் விஜய் சேதுபதி சொல்லுவான் பார்த்தீங்களா, அந்த லிஸ்ட்டை ஃபுல்லாக பொழக்கிறாங்க. வீட்டில் பார்த்தா மாமியார் சாப்பாடு யாருக்கு, கமருக்கு. அப்புறம் மச்சான் சாப்பாடு, மச்சான் வீட்டில் சாப்பாடு. மற்றும் நம்ம உறவினர்கள் எல்லாம் வந்திருக்காங்க. அந்த மாதிரி தான். எப்படின்னா மாயாண்டி வந்திருக்காங்க, மாப்பிள்ளை மொக்கச்சாமி வந்திருக்காங்க, மற்றும் நம்ம உறவினர்கள்லாம் வந்திருக்காங்க. வாமா மின்னல், அந்த மாதிரி கமுரு வந்திருக்காங்க, பாரு கூட வந்திருக்காங்க. வாமா சொந்தக்காரங்க எல்லாம் வாமா அப்படின்ட்டு எல்லாம் மொத்தமாக கூப்பிட்டு வந்து அந்த பக்கம் விருந்து வைக்கிறாங்க. அதை தாண்டி இவங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா ரெட் கார்டு கொடுத்துட்டு பரிதாபங்க. விஜய் சேதுபதி, இந்த பிடி வாயெல்லாம் எவ்வளோ போராடினாங்க பாருங்கள். பிடி வாயி, விக்ரம், சபரி, அப்புறம் வினோத், பெரிய நண்பர், பல பேர் போராடிருக்காங்க இந்த ரெட் கார்டுக்காக. அப்புறம் அரோரா எல்லாம் போராடிருக்காங்க. கடைசியில் பார்த்தா இவங்க பார்த்தீங்களா ஜாலியாக இருக்காங்க. உண்மையிலேங்க ரெட் கார்டு கொடுக்காம எப்படியும் வந்து வினோத்துக்கு டைட்டில் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் ஃபைனலிஸ்ட்டுங்கிற பேரில் அப்படியே இருந்துக்கிட்டு அப்படியே டிவி ஷோஸு எல்லாம் எப்படி போயிருக்குன்னா, விஜய் டிவியில் உள்ள அந்த இதே குக்கு வித்து கோமாளி, பேரப்பா வருது, ஜோடி நம்பர் 1, இந்த நம்பர் 1, அது இதுன்ட்டு கொண்டு போய் கெஸ்ட்டாக உட்கார வச்சு அண்டா காக்கசம்னு ஒரு இது இருக்கும் பாருங்க, அது எந்த கெஸ்ட்டு எது யார் அந்த சூப்பர் சிங்கர் எதாக இருந்தாலும் கூப்பிட்டு போய் உட்கார வச்சுருந்துருப்பாங்க ஃபைனலிஸ்ட்டுன்னு. அது மட்டும் இல்லை, பிக் பாஸோட கொண்டாட்டமும் நடத்தியிருப்பாங்க. வினோத்துக்கு கிடச்சிருக்கும் ப்ராப்பராக, மணியும் எடுத்துருக்க மாட்டான். இவன் உள்ளே இருந்திருந்தால் அப்போ மணி பாக்ஸை எடுத்துருக்க மாட்டான். கடைசியில் பார்த்தா அவன் வந்து இவங்க எல்லாம் ஃபைனல் போயிருப்பாங்க. யார் பாரு, கமரு எல்லாம் ஃபைனலில் இருந்திருப்பாங்க. கடைசியில் சபரி, அவன் பேர்னா விக்ரமிக்கெல்லாம் அடித்து துரத்தி விட்ருப்பாங்க. கடைசியில் பீடி வாயி, அப்புறம் அரோரெல்லாம் அடித்து துரத்திருப்பாங்க. எல்லோரும் துரத்திருப்பாங்க. இவங்க தான் இருந்திருப்பாங்க கடைசியாக உள்ள. என்ன இருக்கும்னா அதான் பிக் பாஸ் கொண்டாட்டம்லாம் நடத்தியிருப்பாங்க. ஏன்னா வினோத்து கப்பு வாங்கியிருப்பான். திவாரெலாம் வச்சுருந்தாங்க, திவாரும் ஃபைனலிஸ்ட் இருந்திருப்பான். வீணாலாம் இருந்திருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. இவங்களாம் இருந்திருந்தால் இந்த மாதிரி இப்போ கிடைக்கிற பாருக்கு கமருதீனுக்கு அந்த மகிழ்ச்சி, அந்த கொண்டாட்டம், அந்த ஃபேன் பேஸ், அந்த லைம் லைட்டு கிடச்சிருக்குமா? யோசிச்சு பாருங்கள். கிடச்சிருக்குமான்னு கமெண்ட் பண்ணுங்கள், அதை பற்றி சொல்லுங்கள். கிடச்சிருக்குமா நீங்களே சொல்லுங்கள். உங்கள்கிட்டே விட்டுறேன். கிடச்சிருக்குமா? வேறு லெவல். லெக் பீஸை வச்சுக்கிட்டு 2 பேரும் ஒன்றா இருந்திருக்க முடியுமா? எப்படி? ஏன்னா அவங்க அக்காலாம் வந்து லவ் பண்ணாத அது இதுன்னு என்னமோ சொன்னாங்க. கடைசியில் பார்த்தா என்ன தான் ரெட் கார்டு வாங்கினாலும் ஒன்றா ரெட் கார்டு வாங்கிட்டு வெளில வந்துட்டு ஒன்றாவே இருக்காங்க. அதனால தான் இவ்வளோ ஃபேன்ஸ் இவங்களுக்கு. சும்மாவா? கமருலாம் வந்து கமான்ங்கிறான். கமான் வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு அவனுக்கு ஆசைப்பட்டதெல்லாம் சாப்பிட்றான். மதுரையில் டேரா கொஞ்ச நாள் கிடையாதுங்க, மொத்தமாக போட்டாங்க போல். மாதம் ஃபுல்லாக திருவிழாவெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டு அப்படி தெம்பாக வர்றோம்டா, படத்தை நடிக்கிறோம், கல்யாணத்தை பண்ணுறோம், நிச்சயம் பண்ணிட்டு வந்துடுறோம். விருந்து நிச்சயத்துக்கு முன்னாடி ஒரு விருந்து வைப்பாங்க தெரியுமா? பொட்டு வைக்கிறேன், அப்புறம் போய் பொண்ணு வீடை மாப்பிள்ளை போய் பார்க்குறது, அதுக்கெலாம் வந்து ஃபுல்லாக வந்து நான்வெஜ் தான் போடுவாங்க. மதுரை, தஞ்சாவூர் அந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நான்வெஜ் தான், கறி மீன் கோழின்னு தான் சாப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் கமரு என்ஜாய் பண்ணிகிட்ருக்கான். வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.